கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகர், டெல்டாவை உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கும், டெல்டாவிலிருந்து வந்திருக்கும் திரு ஜே ராம்கி, ரஜினி ராம்கி அப்படின்னு அவரை சிறப்பாக சொல்லணும். என்னுடைய நெருங்கிய நண்பர், அவரோட பேச போறேன். வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராம்கி. 2021 திமுக அதிரடியா இடம் வாங்கினது அப்படின்னா 2 இடத்த சொல்லணும். ஒன்னு சென்னை ஸ்வீப், அடுத்தது டெல்டா ஸ்வீப், ஆல்மோஸ்ட் ஸ்வீப். எதனால் அப்படி ஆகுது? அதாவது திமுகவுக்கு இந்த வருஷம் என்ன ஆக போகுது 2026ங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். 2021 அவ்வளோ வெறியோட போட்டா திமுகவுக்கு தான் ஓட்டு அப்படின்னு டெல்டா ஏன் முடிவு பண்ணுது? டெல்டா லாஸ்ட் டைம் ஒரு பெரிய உண்மையிலே பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ். என்னன்னா, ஒரு டிப்பிக்கலாக கலைஞர் ஃபார்முலா இருக்கும் டெல்டாவில். இதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு இதெல்லாம் அப்படின்னு பண்ணி வச்சிருப்பாரு. அதை பிரேக் பண்ண ஸ்டாலின். எப்படின்னா, பூம்புகாரில் எப்போதுமே டிப்பிக்கலாக திமுக நிற்கவே நிற்காதுங்க. அங்கே பூம்புகாரில் திமுக நிறுத்துறாங்க. அதுமாதிரி நன்னிலத்தில் கூட்டணி கட்சி கொடுப்பாங்க, கம்யூனிஸ்ட் கொடுப்பாங்க, காங்கிரஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி காங்கிரஸ் தான் இருக்கும், காங்கிரஸ் கொடுப்பாங்க. இப்போ அதனோட நன்னிலத்தில் போய் திமுக நிறுத்தினாங்க. டெல்டா நகரங்களில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது நகரங்களை சுற்றி ஒரு ரூரல் ஏரியா இருக்கும், அதெல்லாமே அதிமுக. இப்போ திருவாரூர் எடுத்திங்கன்னா அதோடைய ரூரல் ஏரியா தான் நன்னிலம். இப்போ மயிலாடுதுறைன்னு எடுத்திங்கன்னா அது ரூரல் ஏரியா தான் பூம்புகார். ஸோ இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டெல்டா நகரங்களில் திமுக ஸ்ட்ராங்கானாலும் அவுட் சைடில் அதிமுக ஒரு பயங்கர ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல திமுக கேண்டிடேட்டை போட்டு அந்த காம்பினேஷனே மாற்றினது தான் முதல் ஸ்ட்ராட்டஜி மூவ் லாஸ்ட் டைம் பண்ணது. ரெண்டாவது, திருமாவளவனோட பிரச்சாரம். நீங்கள் அப்போ போன தடவை டெல்டாவில் திருவையாறில் மட்டும்தான் பாஜக நிற்கிது, வேறு எங்கேயுமே இல்லை. ஆல்மோஸ்ட் கடைமடையில் பாஜக சிம்பிள் கூட கிடையாது, கொடி கூட வைக்க மாட்டாங்க அங்கே. அப்படி தான் இருந்து பிரச்சாரம்லாம். கடைசி நேரத்தில் இப்போ திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படியே இந்த வானூர்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே போய் அது நாகப்பட்டினத்தில் பானை இருக்குது. பானை முதல்ல வாங்கின சின்ன ஆளூர் ஷானவாஸ். ஆமாம், ஆளூர் ஷானவாஸே. அவர் அப்படியே திருவாரூர் அந்த பக்கம்லாம் போகும்போது அவர் சொல்கிற முக்கியமான பிரச்சாரம், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சொல்லும்போது, நீங்கள் இது அதிமுக போடுற ஓட்டு பாஜக போடுற ஓட்டு அப்படின்னு. ஸோ பாஜக பிரசன்ஸே அங்கே கிடையாது. அவர் திருவையாறுல பிரச்சாரம் பண்ணல. திருவையாறு தவிர கடமை டெல்டாவில் மற்ற இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் அதிமுக போடுற ஓட்டு பாஜக. அது அப்படியே ஸ்விங் ஆனிச்சு. அவங்களுடைய காம்பினேஷன் மக்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே 3 கம்யூனிட்டிஸ் தான், வண்டியர், தலித், இஸ்லாமியர். ஸோ இந்த 3 பேருமே சேர்ந்து அப்படியே டோட்டலாக அப்படியே இந்த பக்கம் போனதால் அப்படியே இந்த பக்கம் காற்று அடிச்சிருச்சு. ஸோ அதனால் அதிகமான தொகுதிகளில் கிட்டத்தட்ட நான் ரொம்ப கணிச்சிட்டு இருந்தபோது ஒரு கடைசி 2 வாரத்தில் நடந்த விஷயங்கள் இது அப்படியே ஸ்விங் ஆகி அப்படியே மாறி போணுச்சு. இல்லைனா வழக்கமாக இருக்கிறவங்க அப்படியே இப்போ ஓஎஸ் மணியின் வேதாரண்யத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவரை யாரும் நன்னிலம் காமராஜ் ஒன்றுமே பண்ண முடியாது அதெல்லாம். பட் அவங்களே கடைசி காலத்தில் கிடுகிடுன்னு ஒரு மாதிரி பண்ணி வந்துட்டாங்க இல்லை. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நான் வேதாரண்யம், நன்னிலம், சிதம்பரம், புவனகிரி, ஸோ இங்கே தான் அதிமுக. மற்ற எல்லா இடத்துலையும் கடைசி நேரத்தில் திமுக பக்கம் அப்படியே சாஞ்சுது. இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு இப்போ வந்துடுவோம். நான் நாகப்பட்டினத்துக்காரன் பைதவே. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும் அங்கே நாடாளுமன்ற தொகுதினா அது கம்யூனிஸ்டுக்கு மட்டும்தான். அது காரணம் என்னன்னா, நம்ம சொல்றது ரொம்ப பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக. விவசாயம் அப்படின்னா நில சுவாந்தார்கள் இருப்பாங்க, கூலி வாங்குறவங்க இருப்பாங்க. இன்வேரிபிளி அது விவசாயம் சார்ந்த கம்யூனிசம் தான் அந்த ஏரியாவில் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு தெரியும், கீழவன்மணி நடந்த பகுதி அது. அது தஞ்சாவூர்லேருந்து எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நிலச்சுவாழ்ந்தார்கள், ஏக்கர் கணக்கில் லேண்டு, அதுக்கு பாவப்பட்ட விவசாய கூலி. இவங்க போராட்டமே, கம்யூனிஸ்டுகளோட போராட்டமே அந்த கூலிக்கு சரியான இது கொடு அப்படின்னு போராடுறது அவங்களுக்காக. ஃபேக்ட்ரி சார்ந்த கம்யூனிசம் கிடையாது. அது சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம், அதுதான் இங்கே. அங்கேக்கு ஃபேக்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுன்னு பார்ப்போம். ஒன்று நாளடைவுலேயே இன்னி வரைக்குமே கூட அங்கே, அதாவது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி சர்வீஸ் செக்டரும் கிடையாது, மேனுஃபேக்சரிங்கும் கிடையாது இன்னி வரைக்கும். ப்ரைமரி செக்டர் விவசாயம் மட்டும்தான். விவசாயம் உங்களுக்கு தெரியும், அதோடைய இன்கம் கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெண்டாவது, இந்த நரிமணம் ஆயில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது இந்த காவேரி பகுதியில் பல இடங்களில் விவசாய நிலங்களில் பாதிச்சுது. நீங்கள் கச்சா எண்ணெயை உறிஞ்சி எடுக்கும் பொழுது எதனவோ தண்ணியெல்லாம் அங்கே உள்ளே வந்தாகணும். கடல்லேருந்து அந்த அது விட்டுட்டு போகிற இடத்துக்குள்ளே கடல் தண்ணி வரும். ஸோ உங்களுக்கு கடல் தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே விவசாயத்தோட குவாலிட்டி அடி வாங்குது.
ப்ரொடக்டிவிட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே போய் பேசணும்னா அது இன்னி வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே மீத்தேன் அப்படின்னா உடனே ஏய் மீத்தேன் அப்படின்றவாங்க. கச்சா எண்ணெய் அப்படின்னா பாசிச பாஜக அரசே அப்படின்றவாங்க. ஒரு சேஞ்சே இல்லாத மேனுஃபேக்சரிங் இல்லை, சர்வீஸ் செக்டருக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஹிஸ்டாரிக்கலி வளம் கொழிக்கக்கூடிய பகுதி கோவில்கள், திரும்பின திசையெல்லாம் கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள். இன்னைக்கு 2026 வந்திருக்கோம். என்ன மாற்றம் 2021க்கும் 2026க்கும் என்ன மாற்றம் நடந்திருக்கு இந்த 5 வருடத்துல இந்த இடத்துல? இந்த 5 வருஷம் இல்லை, அதை தாண்டி இன்னும் ஒரு 10 வருஷமாக பேசினா கூட நான் ரொம்ப பார்க்குற மிகப்பெரிய குறையாக பார்க்குறது லீடர்ஸ் இல்லை. டெல்டாவில் வந்து லீடர்ஸ் கிடையாது. அப்படியே இருக்க லீடர்ஸ் இருந்தாலும் அவங்களாம் பழைய லீடர்ஸ் தான். ஸோ 2 பக்கமும் சொல்கிறேன், திமுக இருந்தாலும் அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் பெரிய அளவு எஸ்டாப்ளிஷ் ஆன லீடர்ஸ் கிடையாது. லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க, ஒரு மினிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி. அதுதான் இந்த கவர்மெண்ட் வந்தது கூட அந்த சைட்லேருந்து யாரும் அமைச்சர்கள் போடவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கோவிஷீல்டுலாம் போட்டாங்க. ஒரு கோசிமணி மாதிரியான ஒருத்தர் வரவே இல்லை. ஸோ இப்போ டிஆர்பி ராஜா அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு டபார்னு வரத்துக்கு கீழே போட்டீங்க. இல்லை, ஆக்சுவலாக அது வந்து டிஆர்பி ராஜா வந்து மன்னார்குடிக்காரர்கள் கொண்டாடுவாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சென்னைக்காரராக தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மண்ணின் மைந்தராக யாரும் பார்க்கல அங்கே யாரும். நீங்கள் அவர் கனெக்ட் ஆகணும்ல. ஆக்சுவலாக அவர் தொழில்துறை அமைச்சர் பிஹெச்டிலாம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார், ஜவுளி பூங்கா அமைக்கப்படணும் மன்னார்குடிங்கிறது. ஜவுளி பூங்கானா சாயப்பட்டுற இதெல்லாம் இருக்கும். இந்த குடியாத்தத்தில் வந்து சாயப்பட்டுறதுனால தான் இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி வந்து வேளாண் மன்றத்தில் நீங்கள் எப்படி அங்கே சாயப்பட்டுற வைக்க முடியும்? நான் ஃபுல்லி அக்ரி பண்ணிக்கிறேன். நான் அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஒரு காம்ப்ளிகேட்டட் தொழிலையும் அங்கே கொண்டு வர முடியாது. இவ்வளோ விவசாயம் இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கும் அவன் காவிரியில் தண்ணி கொடுக்குறானோ இல்லையோ அங்கே விவசாயம் நடந்துட்டு இருக்கு. ஒரே பாசிபிலிட்டி சர்வீசஸ் தான். அதுவும் இந்த திமுகவினருக்கு ரொம்ப பிடிக்காத ஜோஹோ இருக்கு இல்லையா, அவங்க அணைக்கரையில் 2000 to 3000+ ஆட்கள் வேலை செய்யற அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்களை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே தேவை. அது மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் வந்து விவசாயத்தை பாதிக்காம நெல்வேலிகளுக்கு மத்தியில் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு கோடிங் பண்ண முடியும். நீ ஒரு ஜவுளி பூங்கா பண்ண முடியாது, எந்த பூங்காவும் பண்ண முடியாது, சிமெண்ட் தொழிற்சாலை போட முடியாது, எல்லாம் அந்த இடத்த பொல்யூட் ஆகிடும். ஆமாம். ரெண்டாவது இந்த கல்ச்சுரலாக இருக்குல்ல, ஒரு டூரிசத்துக்கான அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. கும்பகோணத்தை சுற்றி இருக்குது, தரங்கம்பாடி, இதுக்கு 2 கனெக்ட் பண்ணுற இடங்கள் நிறைய இருக்குது. நிறையா பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. பெரிய பிளானே போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த விதமான விஷயங்களும் நடக்கலை. பூம்புகார் ஆழ்துளை ஆராய்ச்சியெல்லாம் என்னமோ சொன்னாங்க. ஏற்கனவே கலைஞர் காலத்தில் பண்ணதை திரும்ப வந்து ரெனோவேட் பண்ணுறதே முடியல அவங்களால. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த கோஸ்டலில் வெறும் டூரிசம் மட்டுமே வச்சு அந்த ஏரியாவில் பெரிய அளவு டெவலப் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் சொல்கிற ஒரே நிமிஷம் டூரிசம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து சென்னை டிரைவ் பண்ணிட்டு வரேன். மன்னார்குடியிலேருந்து திருவாரூர் வழியாக நாகப்பட்டினம் போகிறேன். சாலைகள்லாம் வந்து ஏதோ பழங்காலத்தில் எனக்கு வந்து 2 லேன்ஸை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கவே முடியாது. 10 மீட்டருக்கு ஒரு தடவை ஒரு பெண்டு. என்னையா வளர்ச்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாரையும் சேர்த்தே சொல்லுவோம். ஆமாம், ஒரு சாதாரணமாக ஒரு there is no highway. ஆமாம். ஏதோ இப்போ இந்த திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் கொஞ்சம், கும்பகோணத்துக்கு கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. பட் இட் இஸ் நாட் குட் எனஃப். இந்த 3 இயர்ஸில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே வந்திருக்குது. லோக்கல் ஸ்டேட் ஹைவேவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மயிலாடுதுறை டு கும்பகோணம் வந்து முன்னெல்லாம் 1 மணி நேரம் எடுத்து, இப்போ 45 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் மயிலாடுதுறை டு சிதம்பரம் 1.5 மணி நேரம் வண்டி ஓட்டுவாங்க. இப்போ பெரிய அளவு இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம வந்து 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணியாச்சு. இது என்ன லாஸ்ட், அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு தான் கடைசியா வளர்ச்சி பண்ணாங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்களா அந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணல. கரும்பு ஆலை, தலைநாயில் கரும்பு ஆலை 80s ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலாக. அது க்ளோஸ் பண்ணாங்க. திரும்ப ஒரே கோரிக்கை, அது ரீஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். அதை பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஒரு அல்டர்னேட்டிவ், கரும்புன்னு ஒரு அல்டர்னேட்டிவ் இருந்ததுன்னா ஒரு ஆலையாக இருக்குன்னு அட்லீஸ்ட் அந்த ஏரியாவில் ஒரு ஆலை, அதுவும் இல்லை பஞ்சு ஆலை, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி இருந்துட்டு இருந்த விஷயம். அதை வந்து அதாவது விவசாயம் சார்ந்த மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. பண்ண முடியும், அது நான் ஒத்துக்கிறேன். புதுசாக கூட பண்ணவனா ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த ரெனோவேட் பண்ணி. இப்போ நம்ம புன்சை போனோம், போகிற வகையில் ஒரு கிடாரங்குண்டால பெரிய ஸ்டோரேஜ் ஹவுஸ் இருக்கும். அதெல்லாம் எப்போ 70s 80s கட்டினது. அது அதை வந்து மாடர்னைஸ் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் யூனிட் அதை கூட பண்ணலங்க. இப்போ அதனால தான் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அந்த பிரச்சனை, வெளியில் வந்து நெல்லை வெளில போட்டு இவ்வளோ சிக்கலானதுக்கு காரணம் அதுதான். ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ் அது என்னன்னா புதுசாக கூட நீ கட்ட வேணாம், ஆல்ரெடி அவ்வளோ பெரிய ஏரியாவில் இருக்குது.
அதை ரெனோவேட் பண்ணியிருந்துருக்கு. இன்னைக்கு மாடர்னா அது பத்தாது. யூ ஹாவ் டு பில்ட் கோல்ட் ஸ்டோரேஜ். நான் வந்து ஒரு பிரைவேட் கோல்ட் ஸ்டோரேஜ் 2-3 பார்த்தேன். ஒன்று முக்கியமாக ஒரு தனியாள் நடத்துகிறாரு அரியலூரில். பிரமாதமாக இருக்குது. அவர் சொந்தமாக தனக்காக வச்சுக்கிறாரு. அவர் அந்த மாவட்டத்திலேயே வந்து அவருடைய டர்ன் ஓவர் 100 கோடி ரூபாய்க்கு மேலே. அவர் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட வேப்பங்கொட்டையிலேருந்து மஞ்சள்லேருந்து மில்லட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி விற்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு அற்புதமான ஒரு ஃபெசிலிட்டி அவர் வச்சுருக்காரு. ஒரு தனியாரால் பண்ண முடிஞ்சது. ஏன்ப்பா இன்னுவோலாம் இவ்வளவு பேசுகிறாங்க? வீட்டுக்கு 1000 வச்சுக்கோ 2000 வச்சுக்கோங்கிறாங்க. நீங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த இடத்துல இது சென்ட்ரலாக கொஞ்சம் தள்ளி இதை போட முடியாதா? எனக்கு நிஜமாவே புரியல. நான் அங்கேருந்து வந்துட்டேன். நான் அங்கே இல்லை, நான் வந்தாச்சு, நீ போய்கிட்டே இருக்கீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்லை அந்த மாதிரியான ஒரு அதுக்கு தான் நான் சொல்கிறேன், லீடர்ஸே இல்லை. ஒரு விஷனரி லீடர்ஸே யாருமே இல்லைங்க. அப்படியே சொல்லக்கூடிய லீடர்ஸ்னு கூட அவங்க வந்து சும்மா ஒரு அந்த தொகுதிக்கு போயிட்டு வராங்க கூடிய அவங்க மோஸ்ட்லி சென்னை செட்டில்டு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. நான் வந்து இதேக்காக நான் வந்து வேறு யாரையும் குறை சொல்லாமல் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரலாக ஒரு விஷயம் நடக்குது இங்கே. இப்போ இந்த பக்கம் டெல்டா நம்ம லீடர்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம், அதுக்கு அப்படியே இந்த பக்கம் வாங்க அரியலூர், பெரம்பலூர் என்ன மாதிரியான ரொம்ப பின்தங்கிய பகுதி. ஸோ அங்கே ஒரு பாமக, விடுதலை சிறுத்தைகள், திமுக அந்த மாதிரி இடத்துல வந்து சிவசங்கர் போன்றவர்கள்லாம் வராங்க இங்கேருந்து. அவ்வளோ காம்படிஷன் அவங்களுக்குலாம். ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த தூரம் வந்து ஒரு தொடர்ந்து சக்ஸஸாக எம்எல்ஏ இப்போ வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் ஏரியா டெவலப் பண்ண அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இவரால் 20 வருஷத்துல ஒரு லீடர் எமர்ஜ் ஆகி வரும்போது டெல்டா எவ்வளோ பெரிய ஏரியா, அதில் எவ்வளோ பேர் வந்தாங்க, இத்தனை லீடர்ஸ் வந்துருக்கணும். நம்ம திமுகலேருந்து ஒரு 10 லீடர்ஸ் வந்துருக்கணும், அண்ணா திமுகலேருந்து 10 லீடர்ஸ் வந்துருக்கணும். பட் எதுவும் வரல. ஸோ அப்படியே சுருங்கி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது நான் என்ன பார்க்குறேன், ஜியாகிரபிக்கலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன இப்போ நம்ம வந்து இப்போ ஒன்றுபட்ட தஞ்சாவூர் நமக்கு தெரியும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் முதல்ல எப்படி பிரித்தாங்க, எம்ஜிஆர் காலத்தில் நாகப்பட்டினம் பிரித்தாங்க. அப்புறம் என்ன சிக்கல் வந்ததுன்னா, நாகப்பட்டினம் வேதாரணி அங்கே இருக்குது, கொள்ளிடம் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் போக முடியும் அப்படிங்கிற அது ஜஸ்டிஃபிகேஷனில் தான் மயிலாடுதுறை மாவட்டம் உருவானுச்சு. அதுக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டம் அதுக்கப்புறமா தான் தெரியும் அது என்ன ஆகுதுன்னு. அது கலைஞருடைய தனி இன்ட்ரெஸ்ட்னால பண்ணுது. இல்லை திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் 40 நிமிஷம் தான். ஆமாம், அது ரெண்டும் தனித்தனி மாவட்டம், 2 தலைநகரம். ஆமாம், சரி ஏதோ ஒன்று பரவாயில்ல வச்சு பிடிச்சாச்சு. இப்போ பாருங்க, இப்போ என்னன்னா பாப்புலேஷன் எடுத்துப்போம். 29 லட்சம் பாப்புலேஷன் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்த ஹையஸ்ட் வந்து திருவாரூரில் 15 லட்சம் பாப்புலேஷன். மூன்றாவது மயிலாடுதுறை 11 லட்சம், நாகப்பட்டினம் 8 லட்சம். இப்போ எப்படி ஒரு காலத்தில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இருந்தது, இப்போ நாகப்பட்டினம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு, அப்படியே சின்னதாக போயிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒன்று ஈக்குவலாக அலாட் பண்ணணும், ஒரு சில செக்ஷனை எடுத்து அங்கே மூவ் பண்ணிட்டு சில தாலுகாக்களை மாற்றி கொடுக்கணும். அதை யார் பண்ணுவோம்? அதுக்கான பொலிட்டிக்கல் வில் இங்கே யாருமே கிடையாது. இதில் என்ன பொலிட்டிக்கல் வில் வேண்டி கிடக்கு? இல்லை இங்கே என்ன சிக்கல் வருங்க, இங்கே ஒரு லீடர் யாராவது இப்போ கோசிமணி மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஓகே இது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ எல்லாமே பிரிஞ்சு தனித்தனியாக நிற்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கும்பகோணக்கார்ட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், பாருங்க எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு எங்கள் மாவட்ட தலைநகர் எங்களுக்கு வரணும், கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் வரணும். ஐயா உங்களுக்கு மாநகராட்சி கொடுத்தாச்சு, அதெல்லாம் முடியாது, மாவட்ட தலைவராக வரணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கும்பகோணம் ஒரு மாவட்டம் வேணும். ஆமாம், திருத்துறைப்பூண்டி ஒரு மாவட்டம் போட்டுருவாங்க, நன்னிலம் ஒரு மாவட்டம் போட்டுருவாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வேற ஏதாவது சொல்லுங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு தஞ்சாவூரில் 29 லட்சம் பாப்புலேஷனா, சரி என்ன கட் பண்ணு, கும்பகோணம் ஒன்று தஞ்சாவூர் ஒன்று பிரிம்பாங்க, அது பிரிச்சிடலாம் எல்லாரும் ஈஸியாக, ஈஸி சொல்யூஷன் அதான். ஸோ ஒரு 15 lakhs உள்ள பாப்புலேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அந்த கணக்குப்படி 2ஆக பிரிச்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் யார் கவனிச்சுப்பா? இப்போ தஞ்சாவூரில் இருக்கிற பகுதி தூக்கி நாகப்பட்டினம் கொடுக்க முடியாது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணோம், தஞ்சாவூரில் இருக்கிறத கொஞ்சம் போய் திருவாரூருக்கு நகர்த்தணும், தஞ்சாவூர் இருக்கிறத அப்படியே மயிலாடுதுறை நகர்த்தணும், அப்புறம் மயிலாடுதுறை இருக்கிற பகுதியை கொண்டு நாகப்பட்டினம் நகர்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் காம்பன்சேட் ஆகி ஈக்குவலாக ஒரு இது வரும். இட்ஸ் ஃபேர் பாயிண்ட். ஏன்னா முதல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு பாப்புலேஷனாவது குறைந்தபட்சம் இருக்கணும். அதெல்லாம் விட முக்கியமாக நான் ஒன்று பார்க்குறேன், வாட் இஸ் த எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி? கரெக்ட். ஆமாம், நீ பொருளாதாரமாக இவ்வளவு அந்த டிஸ்ட்ரிக்டோட ஜிடிபி என்ன, அந்த டிஸ்ட்ரிக்டில் முதல்ல வேலை செய்கிறதுக்கு ஆள்கள் கிடைப்பாங்களா? இப்போ நீங்கள் அங்கே போய் ஒருத்தன் எப்படி தொழில் ஆரம்பிப்பான்? அங்கே என்ன எல்லா இடத்துலையும் ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்குது, அது சகட்டு மேனிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் கிடையாது, அதில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது, மெடிக்கல் காலேஜ் கிடையாது. உங்களுக்கு தெரியும் புத்தூர் பாலிடெக்னிக் எவ்வளோ பாப்புலர்ன்ட்டு. அது இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜாக ஓரளவு அப்கிரேட் ஆகியிருக்க வழியா அங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்துருக்கலாம், பண்ணல.
பட் அதுதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு விஷயம் இருக்கணும்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு காலேஜ் இருக்கணும். இது மாதிரி இல்லை. இதை நீங்கள் மயிலாடுதுறையும் திருவாரூர் கம்பேர் பண்ணால் திருவாரூரில் உங்களுக்கு இதுவே இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியோட இதுவே இருக்குது. ஸோ அந்த பார்ஷாலிட்டி திருவாரூர்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி growth என்ன பிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லையும் என்ன மாதிரியான ரெவன்யூ வருது, ரெவன்யூ கலெக்ஷன் சென்டர் வச்சு பார்த்தா கூட ஒரு ஈக்குவலாகவே இல்லை எதுவுமே. இங்கே வந்து ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிறதுலே குமாரம் தான் அதிகமான ரெவன்யூ கலெக்ஷன் சென்டர் ஆக்சுவலாக கம்பேர் டு திருவாரூர், மயிலாடுதுறை. ஸோ எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? ஒன்றுபட்ட தஞ்சாவூரை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பகுதியை வந்து ஈக்குவலாக பிரிச்சாதான் முதல்ல பிரிச்சதே தப்பு. இப்போ அப்படிங்கிறதா இப்போ தோணுது. ஆமாம், இப்போ ரிவ்யூ பண்ண காலப்போக்கில் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. நான் அப்படின்னா தனியாக திருவாரூர் தனியாக பிரிச்சாச்சு. இப்போ ஓரளவு இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ திருத்துறைப்பூண்டியை தூக்கி நான் நாகப்பட்டினத்தில் கொடுத்துட்டு ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட் பட்டுக்கோட்டை பேராவணி இந்த பக்கம் மூவ் பண்ணால் ஓரளவு ஒரு ஜாகிரபிக்கலாக இந்த பார்டர் வைஸ் இருக்கும். இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதை பண்ணால் தான் வந்து நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இருக்குல்ல, 3 நாடாளுமன்ற தொகுதிகள் தான். 3 நாடாளுமன்ற, அதுக்கு மேலே பண்ண முடியாது. இப்போ வந்து சட்டமன்ற தொகுதிகளும் சரி, இப்போ நாம பேசுறது டிஸ்ட்ரிக்ட், சட்டமன்ற தொகுதியும் ஃபார் அ மினிட் நாடாளுமன்ற தொகுதி கூட அப்புறமா வருவோம். சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பேலன்ஸ்டா இப்போ டீலிமிட்டேஷன் சட்டமன்ற தொகுதிக்கு பண்றோம்னாலே இங்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சென்னைக்கு இன்னும் அதிக தொகுதி வரும். இப்போ நம்ம திருப்பி ஒரு டீலிமிட்டேஷன் இங்கே பண்ணுவோம். இந்த சென்சஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கான்ட்ரவர்சி நாடாளுமன்றத்துக்கு தான். சட்டமன்றத்துக்கு உதாரணத்துக்கு பெண்களுக்கு ரிசர்வேஷனே இல்லைன்னு வச்சுப்போம், 234 மாறலைன்னு வச்சுப்போம். நீங்கள் சென்னையில் அதிக தொகுதிகள் உங்களுக்கு வரும். டெல்டாவில் தொகுதிகள் குறைக்கணும், ஒரு தொகுதியை வெட்ட வேண்டியிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ மயிலாடுதுறை தொகுதி எடுத்தீங்கன்னா அதோடைய ஒரு எண்டு எங்கே ஆரம்பிக்குன்னா தரங்கம்பாடில் ஆரம்பிக்கும். அடுத்த எண்டு எங்கே இருக்குன்னா தஞ்சாவூருக்கு முன்னாடி. ஏன்னா பாப்புலேஷன் ஐயப்பேட்டை வரைக்கும் பாப்புலேஷன் இல்லை. ஆமாம், பாப்புலேஷன் இல்லை. அப்படியே பெரிய ஏரியா. ஒரு எம்பியால் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு கூட போக முடியாது. அந்த அளவுக்கு வைட் ஏரியா. ஆக்சுவலாக எப்படி பண்ண முடியும்? ஆக்சுவலாக அதான்ப்பா, ஏன் வந்து அங்கே பாப்புலேஷன் இல்லை. ஒரு காலத்தில் பயங்கர டென்ஸான பாப்புலேஷன் இருந்த இடம். ஆமாம், அங்கே பாப்புலேஷனை சஸ்டெயின் பண்ண முடியாததுக்கு காரணமே விவசாயம் தான். ஆமாம், விவசாயத்தினால அவ்வளவு பேரை வச்சு தாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் அங்கிருந்து முதல்ல கிளம்பி இங்க வா அப்படிங்கிறது தான். சரி, இப்ப நேரா இம்மீடியட் அரசியலுக்கு வந்து இந்த 5 வருஷத்துல வர்ச்சுவலி அவங்க திமுக ப்ராமிஸ் பண்ண ஒன்னையும் செய்யல அப்படின்னு நான் சொல்லலாமா? லோடட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நான் வந்து இந்த ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சொல்கிறோம்ல, ரோடு சரியில்லை, லைட்டு சரியில்லை, அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா நல்ல ரோடு போட்டுருக்கேன். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்துக்கும் நல்ல ரோடு இருக்குது. இப்போ நேஷனல் லோக்கல் ஸ்டேட் ஹைவேஸ்லாம் இருக்குது. பட் புது பிரச்சனைகள் நிறைய கிளம்பிருக்கு. முக்கியமாக எல்லா டெல்டா நகரத்துக்கும் டெல்டா ஊருக்கும் உள்ள பொதுவான பிரச்சனை, பஸ் ஸ்டாண்டு எங்கேயோ இருக்குது, ஊரை விட்டு வெளியில் இருக்குது. வேற என்ன பண்ணுவீங்க ஊருக்கு? சரி, நீங்க வந்து ரோடு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இது ஒரு காலத்துல மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியாக இருந்ததுனால எல்லாம் சந்து தான். டெவலப்மெண்ட்ல ஒரு மாட்டு வண்டி போறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இடமே. கரெக்ட். அப்ப நான் வந்து பஸ்ஸை எப்படி நான் ஊருக்கு நடுவில் வைப்பேன்? இல்ல, கரெக்ட். நீங்க சொல்றது ஊருக்கு வெளியில தான் வைக்கணும். ஆமா. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து லிங்க் கனெக்டர் ஏதாவது போட்டாங்கன்னா சரி, ப்ராப்ளம். அந்த லிங்க் பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை வந்து அதாவது ஊருக்கு வெளியே இருக்குது. அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எப்பவுமே நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்ததுன்னா அதுக்கான அந்த ஒரு growth பெரிய சரி. ரெண்டாவது, இப்ப நீங்க பல இடங்கள்ல வந்து ஊருக்கு குறுக்க வந்து பெரிய ஒரு சாக்கடை மாதிரி போடும். அது வச்சுலாம் ஒரு ரிவரா இருக்கும். அது சரியான சாக்கடையா மாறிடுச்சு காலப்போக்கில். வந்து இன்னைக்கு நம்முடைய பெரிய சாதனை. ஆமா, ஆற்றை சாக்கடையாக மாற்றுது. இப்ப நீங்க சீர்காழி போல சின்ன டவுன்ல இருந்து ஆரம்பிச்சு திருவாரூர், கும்பகோணம் எங்க போனாலும் இந்த நடுவில் ஊருக்கு நடுவில் அதெல்லாம் இன்னைக்கே வந்து சாக்கடையா தான் சொல்லுவாங்க. அது பெரிய ரிவர். அது கரெக்டா சரி பண்ணியிருந்தானா இந்த அதோடைய அடுத்தடுத்த கொசு தொல்லையிலேருந்து ஆரம்பிச்சு எதுவுமே வந்திருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வந்து அதை வேறு விதமாக பார்க்குறாங்க. நாய் தொல்லை, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனையே திருநாய் தொல்லைகள் தான். அது வந்து டெல்டா மாவட்டங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. பட் என்னென்ன, நம்ம எலெக்ஷனில் பேசும்போது சாலை வச்சு அதுதான் பேசுகிறாங்க இல்லையா. இன்னைக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு என்ன எடுத்திருக்காங்க, இப்போ நாய் காப்பகங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் வந்துச்சு. அதுக்கு என்னென்னா அதுக்கு ஃபண்டு இல்லை. ஒரு நாய் காப்பகங்கள் வைக்கிறதுக்குன்னா 6 கோடி ரூபா ஆகும்.
அதுக்கு ஃபண்ட் இல்லைங்கிற மாதிரி பேசினாங்க. சான்ஸே இல்லை. ஸோ ஏன்னா நீங்க வந்து கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு எக்கனாமிக்கலி மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டிக்கே பண்ணவே முடியாதுங்கும் போது இதுக்கெல்லாம் அதை எப்படி அது ஸோ அதோடைய எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோம். நீங்க வந்து இஷ்டத்துக்கு மாநகராட்சி நகராட்சின்லாம் சொல்லிடுறீங்க. அதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரத்துக்கான வருமானம் கூட அந்த மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் கிடையாது. சென்னையில ஒரு சின்ன பகுதியா எடுத்துக்கும். அது உருவாக்கக்கூடிய வருமானத்துல அதுக்கு கம்பேரபிளா கூட உங்களுக்கு வந்து டெல்டா மாவட்டத்தில் எதுலேயுமே உள்ள நகராட்சி மாநகராட்சிக்கு கிடையாது. அரசே நகராட்சிக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு. அப்போ என்ன கிடைக்கும்? ஏதோ அவங்க அள்ளி தெளிக்கிறது ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். என்ன செய்ய முடியும்? ஸோ இவ்வளவு கல்ச்சுரல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம ஊருக்குள்ள போகும் பொழுதே ஒரு ஒரு அசுவை தான் நமக்கு வந்து, நடா இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு. அதுவும் வந்து சென்னையிலிருந்து அங்கே போகும்பொழுதே நமக்கு அந்த மாதிரி தோணுது. அப்போ இதை எப்படி நீங்கள் வந்து வேர்ல்டு கிளாஸ், இதை நான் கோவிலும் சொல்கிறேன். ஓகே, திமுகவுக்கு வந்து கோவில் மேலே பெரிய நம்பிக்கை இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் சும்மா ஏதோ எழுதிட்டாங்க நாங்கள் கோவிலை இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு. பல ஊர் கோவில்கள் அது வந்து இன்னைக்கு பார்க்கும்பொழுது ஓவர் சைஸ்டாக தோணுது. ஒரு காலத்தில் அவ்வளோ ரிச்னஸ் அங்கே இருந்திருக்கு. அந்த கோவில்களுக்கெல்லாம், அதுவும் வேதாரண்யம் கோவிலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலம்னு சொல்கிற ஒரு நம்பர் வந்து அப்படியே அசத்துது. அவ்வளவு நிலம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதுலேருந்து ₹1 கூட அவங்க வருமானம் திரட்டுறாங்களான்னு தெரியல. அதன் காரணமாக பெரிய பெரிய, அதாவது இப்போ நான் கும்பகோணத்தில் திருவிடைமருதூர் கோயிலுக்கு போனேன். ஃபஸ்ட்டு டைம் போகிறேன்னா அந்த கோயிலுக்கு அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. அப்புறமா தான் தெரியுது அதோடைய ப்ராப்ளம் அவங்களால பராமரிக்கவே முடியல. திருப்பி ஒரு ஆதீனத்துக்கிட்ட தான் இருக்குது. அது ஒரு சில பிரகாரத்தை க்ளோஸ் பண்ணி ஏன்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. மன்னார்குடி கோவில் ஐயோ அவ்வளோ பெருசு, அதை பராமரிக்கிறது கஷ்டமா இருக்கு. நாகப்பட்டினம் நீலாதாட்சி அம்மன் கோவில் போனா மகா பெருசு. இதுக்கு இணையான கோவில்கள் வந்து இங்க இந்த பகுதியில் வட மாவட்டங்களில் கிடையவே கிடையாது. பல ஏக்கர்கள் சைஸ்ல இருக்கக்கூடிய கோவில் திருவாரூர் தியாகேஸ்வர் கோவில் மகா பெருசு. நீ என்ன பண்றீங்க? அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களையும் கொண்டு வந்து உள்ள விட்டாலும் அந்த கோவிலுக்குள்ள அடைஞ்சு இன்னும் எக்ஸ்ட்ரா இடம் இருக்கும். அப்படி இருக்கு. அப்ப அதை பராமரிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில மக்கள் கேட்கிற, மக்கள் எதிர்பார்க்கிற எந்த வசதிகளை அரசால செய்து கொடுக்க முடியும்? நான் வந்து இப்போ எப்படி பார்க்கணும்னா, ஒரு விஷன் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதாவது இப்போ நீங்கள் கோயில் சொல்கிறீங்க, கோயில் நிர்வாகம் முழுக்க ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல். அந்த பெரும்பாலும் கோயிலில் ஆதீன கண்ட்ரோல் எல்லாமே இல்லை. ஹெச்ஆர்என்சி ஆதீன கோயிலையும் ஹெச்ஆர்என்சி ஒரு உரமாக இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலில் ரொம்ப பாப்புலரான கோயில். அங்கே என்ன நிலமையில் இருக்குன்னு நமக்கு அதாவது இது வந்து ஆதீனமும் ஹெச்ஆர்என்சி சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இவங்க வந்து இது ஒரு முக்கியமான ரெவென்யூ கலெக்ஷன் சென்டர். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு டூரிசம்க்கு முக்கியமானதுங்கிறதுக்கான அது அவங்களுக்கு புரியல. அது ஏதோ போயிட்டுருக்கு, நவகிரக கோயிலுங்கிறது பெரிய போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னா இதை ஒன்று ப்ரொமோட் பண்ணலாம். ரெண்டாவது இந்த இது வாட்டர் ரிசோர்ஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய சிக்கல். நிறைய இடத்துல மராமத்து பணிகள் நடக்கவே இல்லை. இது வந்து இதுதானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் இருந்தப்ப நான் பண்ணேன், கடைமடையில தண்ணீரை வரவழைச்சேங்கிறாரு. அவர் சொன்னது உண்மையா? கரெக்ட். பண்ணாரா? உண்மை. இன்ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்களா, ஜெயலலிதா கவர்மெண்ட் சரி, துணை முதல்வராக ஸ்டாலின் இந்த கவர்மெண்ட் அப்போ கூட பிரமாதமாக நடந்தது வேலைகள்லாம். அப்போட இந்த 5 வருஷம் ஏன் மிஸ் பண்ணாங்கிறது அவங்க ஆச்சரியமா இருக்குது. பல விஷயங்கள், அதாவது இதெல்லாம் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இதை தாண்டி பல விஷயங்கள் கமிட் பண்ணாங்கல்ல. கொள்ளிடத்தை தடுப்பணை கட்டுவோம்னு சொல்லும்போது பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன நினச்சோம், ஓகே இதுவே சொல்லும்போது இந்த மராமத்து பணிகள்லாம் பார்க்காமலா விட்டுற போகிறாங்க, உள்ளே இருக்கிற தூர் ஆக்கியெல்லாம் க்ளீன் பண்ணாமலாம் விட்டுற போகிறாங்கன்னு. ஆனால் இந்த அடிப்படை விஷயத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. கொள்ளிடத்தை தடுப்பணையும் நடக்கலை, அங்கேயும் நடக்கலை. அதுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படும். அதெல்லாம் இருக்குது. அது உன்னையும் ஒரு 30+ இயர்ஸாக ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ புது விஷயங்களும் பண்ணலை, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற இந்த மராமத்து பணிகள் அதுவும் ஸ்டாப் ஆகிட்டு. அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். இப்போ நீங்கள் களத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் நான் ரொம்ப தொடர்ந்து பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்க விஷயம், 2 தரப்புலையும் திமுக அண்ணா திமுக கூட்டணி கட்சிகளை மக்களுக்கு பிடிக்கல. அதாவது நாங்கள் எய்தர் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம், இல்லை அண்ணாதிமுக ஓட்டு போடுவோம். என்ன பிரச்சனைன்னு வச்சிங்களேன், இந்த பல தொகுதிகள் இங்கே டெல்டாவில் பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட 50% கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட பகுதிகள். அங்கெல்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, மற்ற கட்சியை நீங்கள் கொடுக்குற புகார் மனுவை நாங்கள் அப்படியே வேலையை பண்ணுறோம், அவ்வளோதான். இப்படிப்பட்ட சிக்கல்கள் 2 தரப்புலையும் இருந்திருக்குது. ஸோ இப்போ அதனால கமிட்மெண்ட் அவங்க கேட்கறது நான் ஒன்னை இது எலெக்ட் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? எஸ், நான் நேராக அவங்களே பார்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் திருத்துறைப்பூண்டி ஆகட்டும், மயிலாடுதுறை ஆகட்டும், ஒவ்வொரு பகுதியிலுமே
பெரும்பாலும் கூட்டணி கட்சி ஆட்கள் தான் மாறி 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 வருவாங்க. இப்போ மயிலாடுதுறை எடுத்துட்டீங்கன்னா அங்கே பாஜக மலர்ந்துருக்கிறது, முரசு சின்னம் வந்திருக்குது. எல்லாம் மதிமுக மட்டும் ஒரு தடவை நின்று அவங்க தோற்று போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்களும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருப்பாங்க. ஸோ மயிலாடுதுறை வந்து திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா கட்சிகளும் திமுகவுடன் கூட்டணி போட்டு போட்டு எம்எல்ஏ ஆகி வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த எம்எல்ஏ இருக்கும்போது காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன சொல்லுவார், ஆட்சி திமுக ஆட்சிங்க, நான் ஏதோ நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் கொடுக்குறேன், அவங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சிக்கல் தான் இருக்குது. அதனால மக்களுக்கே ஒரு பெரிய அலர்ஜி என்னென்னா, நம்ம ஏன் இதுக்கு போடணும், திமுக கூட்டணி கட்சி நிற்குன்னா நான் அதிமுக போட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ முக்கியமாக மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதிமுக மேலே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தது. அப்பா யாருமே என்ன பெரிய விஷயம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுங்கிற ப்ரொப்போசல் அந்த சுனாமி காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்குது. அதுக்கான பெரிய அளவுக்கு யாரும் லாபி பண்ணவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். என்னென்னா, எங்கள் வேதாணி அங்கே இருக்குதுங்க, கொள்ளிட இங்கே இருக்குது, ஒரு கலெக்டர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு போகிறதுக்குள்ளே முடியாது அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்டை வச்சு தான் மூவ் பண்ணி அப்படி இப்படியே கொஞ்சம் வந்து அது ஜெயலலிதாக்கள் நடக்கலை. ஆனால் எடப்பாடி வந்து வாக்கு கொடுத்து பண்ணிட்டார், ஒரு போகிறதுக்குள்ளே பண்ணிட்டார். ஸோ அதனால சென்ற முறை 2021 வந்து ரெட்டலை நிற்கும் நின்னா ஏன்பா ரெட்டலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி மக்கள் தேட ஆரம்பித்தாங்க அப்போவே. ஸோ அப்போவே பெரிய அப்செட். அப்பவும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்த ஒதுக்கப்பட்ட இடம் இன்றைக்கும் திரும்பவும் கூட்டணி கட்சிக்கு போகும்போது அப்போ மக்கள் மத்தியில் ஒரு அப்செட். பட் ஆனால் சென்ற முறை இல்லாத அந்த ஒரு கூட்டணிக்குள்ள ஜெல் இன்னைக்கு ஜெல்ல ஆயிருக்குது. ஆக்சுவலாக அது மாதிரி கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி மயிலாடுதுறைக்கு வந்து பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்போசிஷன் செய்த குழப்பங்கள், காங்கிரஸ் ரொம்ப லேட்டாக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது, சம்பந்தம் இல்லாத வெளி தொகுதியிலிருந்து வந்து ஒருத்தர் நிறுத்தி வச்சது, ஆக்டிவ் இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவர் கிடைக்கல. அப்படிங்கும்போது அதில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இந்த சிக்கல்லாம் இருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பாமக பக்கம் ஒரு காத்தடிக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. மொத்தமாக தொகுப்பாக சொல்லுவோம். சரி, எவ்வளோ கான்ஸ்டிடன்சி எந்த பக்கம் போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அப்படியே என்னன்னா, அவங்களுக்கு நாகப்பட்டினம்னு வச்சுங்களேன், நாகப்பட்டினம் வந்து ஆலு ஷானவாஸ் இருந்த இடம். அதில் பிரைமரி ஃபிஷரிஸ் கம்யூனிட்டி முஸ்லீம்ஸ் இவங்களுடைய டாமினேஷன் அதிகம். அதனால வந்து திமுகவுக்கு இயல்பாக இருந்து இன்றைக்கி வந்து அதில் ஒரு மாற்றம் இருக்குது. அவங்க வந்து அதிமுக ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்க. ஸோ நாகப்பட்டினத்துக்கு வந்து வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா கீழ்வேலூர் அது டிப்பிக்கல் கம்யூனிஸ்ட் கோட்டை. அதில் தான் திருக்கோளை வருது, அதில் தான் வேளாங்கண்ணி வருது. ஸோ அதில் வந்து லோக்கல் கம்யூனிஸ்ட் லீடர் வந்து அந்த லேடி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை எதிர்த்து வடிவேல் ராவணன் சொல்லிட்டு பாமக நினைக்கிறார், அவர் வெளி தொகுதி. இப்போ இங்கே ஒரு பெரிய முக்கியமான ஃபேக்டர் வந்து மண்ணின் மைந்தருக்கு மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்காங்க. திருத்துறைப்பூண்டி அதை மாரிமுத்து திரும்ப நிற்கிறார், அவருக்கு எதிர்த்து அப்போஸ் பண்ணுற யாரும் இல்லை, அவர் திரும்ப ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. திருவாரூர் அநேகமாக ஒரு பூண்டி கலைவன் ஒரு தீவிர பக்தர். ஸோ அதனால அது வந்து திமுக ஸ்ட்ராங்காக கோட்டையாக இருக்கிறதுனால திரும்ப திமுக வரதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொன்னது வந்து 1 to 3 இப்போதைக்கு ஓடி. ஆமாம், பரவாயில்ல, ரன்னிங் கவுண்ட் வச்சுக்கிறேன். சீர்காழி கொஞ்சம் ரொம்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து அது ரிசர்வ் தொகுதி. ஆக்சுவலாக அங்கே வந்து திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் மதிமுக ஸ்ட்ராங்காக, மதிமுகவே இல்லை, ஆனால் மதிமுகவுக்கு சிம்பல்ல நிற்கிறாங்க. கடைசி நேரத்துக்கு உதயசூரியன் சிம்பலில் கொடுத்து அதுக்கு வந்து துர்கா அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, திருவெண்காடு பகுதியில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தொகுதியோட நிலவரம் எப்படி பார்த்தீங்கன்னா ரெட்டலை தான் லீடிங்கில் இருக்குது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னென்னா, அந்த இடத்துல 3வது இடத்துல சசிகலா அண்ட் ராம்தாஸ் கூட்டணி அந்த வேட்பாளர் ரொம்ப தீவிரம் வேலை பார்க்குறாங்க. அதாவது நான் வந்து இந்த விஜய் கட்சியோட ஆஃபீஸ்க்கு போனேன், அது வெளியில் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. கட்சியில் ஆஃபீஸில் யாருமே இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன், பை டிஃபால்ட் நம்மள 3வது இடத்துல விஜய் கட்சி தான் இருக்கும்னு நினச்சி பார்த்தோம். அங்கே பார்த்தா 3வது இடத்துல இந்த கட்சி இருக்குது, 4வது இடத்துல நாம் தமிழர்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்குது. மயிலாடுதுறையில் நான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து அதிகமான ஒரு பிரச்சாரம், நிறையா டிஜிட்டல் பிரச்சாரம் நடந்துருந்தது. ஸோ அதனால் வந்து என்ன திமுக பக்கமும் பெருசால பிரச்சாரம் இல்லை, அதிமுக பிரச்சாரம் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம அதிமுக பாமக வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய அப்பரண்ட் இருந்தாலும் பிரச்சாரம் வயசு பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் ரொம்ப கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. பார்த்தா இப்போ நம்பர் 3ல வந்து விஜய் கட்சியோட அதிகமான முன்னணியில் நாம் தமிழர் பிரச்சாரம் வாய்ப்பு இருக்குது. ஆனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மாம்பழத்துக்கு தான் இருக்கு. அப்புறம் கும்போணம் தான் ஒரு மாதிரி இழுபறி. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா கடுமையான அதிருப்தி கும்போணம் மக்கள் வாக்காளர் மத்தியில். சக்கோட்டை அன்பன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெளில போனது கடுமையான அதிருப்தி இருக்குது. அதை தாண்டி ஆப்போசிஷன் இடத்துல வந்து வலுவான ஒரு வேட்பாளர் இல்லை. அது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடு, தாமரை சின்னத்தில் போட்டியிடுது. நான் திரும்ப சொன்னேன், ஒருவேளை ஜி.கே. வாசன் நின்று இருந்தால், ஏன்னா நமக்கு லீடர் வேணும். ஒரு ஜி.கே. வாசன் அவர் அறியப்பட்டவர். அவர் நின்று வென்றாலும் தோற்றாலும் அவர் நின்று ஒருவேளை வெற்றி பெற அவர் நின்னா நிச்சயமா வெற்றி பெறுவான்னு சொல்லுவேன். வெற்றி பெற்றிருந்தால் நமக்கு ஒரு கும்போணம் மகாமகம் வரப்போகுது, ஒரு லீடர்
அப்படிங்கும்போது ஒரு பெரிய இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். அது நடக்கல. ஆனால் அவரு கேண்டிடேட் இருக்கிற அசோக் குமாருங்கிற அவரு ரொம்ப வலுவா அவருக்கு நல்ல ஆதரவுலாம் இருந்துட்டு இருக்குது. ஸோ அதனால அது வந்து ஒரு இழுபறி தான். ஆனாலும் நான் திமுகவுக்கு தான் நான் கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா அவங்க அந்த காம்பினேஷன்லாம் பக்காவா இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு 4 நாள் இருந்தேன். அப்ப இருக்கும்போது அதிமுக கடுமையான வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. நிச்சயமா அதிமுகவுக்கு தான் போவோம் சீட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அது பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. சில கருப்பு முருகானந்தம் நிற்கிறாரு. அங்கே வந்து ஆப்போசிஷனில் திமுக வந்து சன் ராமநாதன் நிற்கிறாரு. அவர் மேயர் ஆக்சுவலாக மேயராக இருந்தபோதே அந்த லோக்கல் எம்எல்ஏக்கும் திமுக எம்எல்ஏக்கும் இவருக்கும் 7ஆம் பொருத்தம் தான். ஸோ அதனால அங்கே இந்த அதிமுக வந்து நிச்சயமாக ஜெயிச்சிடும்னு நான் அப்போ முடிவுக்கு வந்த காரணம் என்னென்னா திமுகவில் ஏகப்பட்ட கோஷ்டி பூசல். ஆக்டிவ் எம்எல்ஏ ஒரு பக்கம், இன்னொருத்தர் எம்எல்ஏ கிடைக்கதா ஒருத்தங்க லேடி ஒருத்தங்க அவங்களுக்கும் வந்து கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தது. அது இல்லை இந்த 3ஆவதாக சன்ராமன் கொடுத்ததுக்கு பெரிய இதாக இருக்கும்னு. ஆனால் வந்து இன்னைக்கு பாஜக பக்கம் போனதுனால இப்போ வந்து திசை மாறி அது வந்து இழுபறின்னு சொல்லுவீங்களா? இழுபறி இருந்தாலும் அதே கும்மான லெவலில் கொடுக்கணும். அதுக்கு திமுக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரத்தநாடு வந்து எல்லாரும் வைத்திலிங்கம் ஜெயிச்சிருவான்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ வைத்திலிங்கத்துக்கு தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா அவருடைய சிஷ்யன் சேகர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்டிவாக வேலை பார்க்குறாரு. எப்போவுமே எலெக்ஷன்லாம் அவர் தான் எல்லாம் பண்ணுவார். இவரை எதிர்த்து நிற்கிறாரு. ஸோ அதனால் ஒரத்தநாடு வந்து அங்கேயும் ரெட்டலை வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. இப்போ அந்த பட்டுக்கோட்டை பெராவூர்னி ஜட்ஜ் பண்ணவே முடியல. அது வந்து பழைய வேட்பாளருக்கு போட்டிருக்கிறதுனால மாற்றம் தேடி எந்த அளவுக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக டெல்டாவில் வந்து விஜய் ஃபேக்டர் வந்து பெரிய அளவுக்கு எடுபடலை. பெரிய போன சமயத்திலையும் பார்த்தா ஒரு இடத்துலயுமே கொடி இல்ல கண்ணுல ஒண்ணுமே தென்படல. இன்ஃபேக்ட் நாம் தமிழர் ரொம்ப க்ளோஸா சில தொகுதியில் நெருங்கி வராங்க. விஜய் நெருங்கி வராங்க. பட் அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. பட் நெருங்கி வராங்க. சிதம்பரம் வந்து கம்ப்ளீட்டா ரெட்டால தான். ஸோ அது வந்து தமுன் அன்சாரியை கூட்டணி கொண்டு வரும்போது அவர் என்ன எதிர்பார்ப்பு வந்திருப்பாரு, நான் போட்டு கிடைக்கணும் வந்திருப்பாரு. அவரை வந்து போட்டுட்டு அவர் சிதம்பரம் நிறுத்தி அது ரொம்ப வீக்கான பகுதியா இருக்குது. முழுக்க எம்ஆர்கே என்ன செய்வாரு அப்படிங்கிற அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுனால அது ஏற்கனவே அது அதிமுக ஜெயிச்ச தொகுதி. வேற சில நண்பர்கள் நிறைய பேர் சிதம்பரத்துல இருக்காங்க. அவங்க பேசுறதும் வந்து அதிமுக தான் அங்க வந்து பெரும் வாய்ப்பு அங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அந்த செக்டரே பார்த்தீங்கன்னா அந்த சிதம்பரம், புவனகிரி அந்த பக்கம் செக்டர் எல்லாமே வந்து குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே நிற்கிறார். ஸோ அவர் ஜெயிச்சுடுவார். மற்ற சுற்றியுள்ள பகுதி எல்லாமே அதிமுக ஃபேவராக இருக்கிறது தான் பார்க்க முடியுது. அவர் குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே ஜெயிவார். அதுமாதிரி இந்த பக்கம் வந்து குன்னத்தில் சிவசங்கருக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற பகுதிகளெலாம் வந்து பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அதிமுக பாமக இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது பை டிஃபால்ட்டாக அதிமுக பக்கம் காத்தடிக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்குதா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு பெரிய ஸ்வீப் பண்ண டிஎம்கே பாதியை விட குறைச்ச இடங்கள்ல தான் ஜெயிக்கும். ஆமா, ஆக்சுவலா என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியே பாத்தீங்கன்னா 6 அல்லது 7 இடங்கள் தான் அதிகபட்சமா உங்களுக்கு கிடைக்கும். சென்ற இடங்களில் போட்டிட்டதை விட இந்த இடம் கம்மியான இடத்துல தான் திமுகவே நிக்குது. ஆக்சுவலா எல்லாத்தையும் கூட்டணி கட்சி தள்ளி விட்டாங்க. இப்போ நன்னிலத்தை திமுக நேரடியாக, நான் நன்னிலம் வேதாரண்யத்தையும் பற்றி சொல்லலை, ஏன்னா அங்கே வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. வேதாரண்யத்தில் OS மணியன், நன்னிலத்தை காமராஜ் தான் ஜெயிச்சிருவாங்க. பட் என்னன்னா அங்க நின்ன கூட்டணி ஒஸ்ட் கேஸ்லயே ஜெயிச்சவங்க. ஆமா, ஒஸ்ட் கேஸ்லயே ஜெயிச்சவங்க. இன்னைக்கே காத்து அந்த பக்கம் அடிக்குது. ஆமா, நன்னிலத்துல வந்து ஏற்கனவே திமுக போனவரை போட்டிட்டது இந்த நட வந்து அவங்க SDBI கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி பல இடங்கள்ல கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டாங்க. இப்போ நாகப்பட்டினம் கூட அப்படிதான். அது மாதிரி மன்னார்குடி சொல்லவே இல்லை. மன்னார்குடி TRP ராஜா, நான் ஆக்சுவலா அவரு எப்படியும் ஜெயிச்சிருவான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்னன்னா பார்த்தீங்கன்னா இது என்ன பிரச்சனைனா அவர் வந்து அவர் பகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவர் இந்த சாயப்பட்டரை பற்றி பேசணும், நம்ம அதை பற்றி பேசணும். நீங்கள் என்னென்னா எல்லாருக்கும் இன்சார்ஜ் இப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னென்னா ஒரு இன்சார்ஜ் ஒரு மினிஸ்டர் ஒன்று போகிறது, பொறுப்பு மினிஸ்டர் மேயநாதன் வந்து அவர் புதுக்கோட்டைக்காரர், அவருக்கு இங்கே இன்சார்ஜ் போனாங்க. அன்பில் மகேஷ் வந்து இங்கே நாகப்பட்டினத்துக்கு இன்சார்ஜாக இருந்தார். ஸோ இங்கே லீடர்ஸ் பற்றாக்குறை. ஸோ அதனால இது TRP ராஜா ஏன் வந்து பொறுப்பு எடுத்துக்கலான்னு தெரியல. மேபி அவர் இதில் பிஸியாக இருந்திருக்கலாம். பட் அவர் ஜெயிச்சுவார் தான் நினைக்கிறேன். பட் ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நட வந்து அதிமுக அதிகமான இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பிக்சர் எனக்கு ஓரளவுக்கு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப கிளியராக நம்ம பேசும்பொழுது எனக்கு ஒரு பிக்சர் கொடுத்தீங்க. இது சுவாரஸ்யமாக இது வந்து 4th அன்னைக்கு தான் நம்ம இதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் எக்ஸலண்ட். தேங்க்யூ ராம். தேங்க்யூ.